ஏன் இஸ்லாம் இப்படி பல வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறது அப்படி என்று சொன்னால், அதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். சிலருக்கு சில வணக்கங்கள் இயல்பிலேயே இலகுவாக செய்யலாம். இயல்பிலே என்ன செய்யலாம்? இலகுவாக செய்யலாம். அல்லாஹு தஆலா மனித குணங்களை எப்படி படைத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னால், அதனது ஒரு தொங்கலை நீங்க எடுத்துக்கொண்டு ஒரு கடைசி பகுதி எண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லதாக இருக்கும். அதனுடைய இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். உதாரணமாக எப்பொழுதுமே ஊதரியாக என்ன சொல்லுவாங்க, அதாவது ஊதாரியாக இருப்பான்னு சொல்லுவானே, சும்மா செலவழிச்சுக்கிட்டே இருப்பான், எதுக்கும் அர்த்தம் இல்லாம. இவனுக்கு நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொன்னா லேசாயிக்குமா கஷ்டமாயிக்குமா? அவனுக்கு மிச்சம் லேசாயிருக்க. அவன் ஏற்கனவே ஊதாரியா தான் இருக்கிறான். நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னா நம்மளுக்கு தான் அது பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான்? தர்மம் செய்து விடுவான். எனவே தர்மம் செய்யுங்கள் என்ற வணக்க வழிபாடு மட்டும் அவனை என்ன செஞ்சிடாது? தீர்மானிச்சிடாது. நல்ல இரக்க குணம் உள்ளவனாக இருப்பான். மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுங்கள் அவனுக்கு எப்படி இருக்கும்? மிக 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 லேசாக இருக்கும். சிலர் என்ன செய்வார்கள்னா ஒரு புட்டிவாதம் உள்ள ஒரு குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். கொள்கையில் உறுதியாக இருங்கள் அவங்களுக்கு கஷ்டமாய்க்குமா லேசா இருக்குமா? மிகவும் லேசா இருக்கும். ஏற்கனவே அவன் உறுதியாக தான் என்ன செய்யறான்? இருக்கிறான். எனவே இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதற்கு நேரெதிரான ஒரு பகுதி இருக்குது. என்ன? ஒரு நல்ல ஒரு புடிவாதம் உள்ள ஒருவரிடத்தில் கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது லேசாக இருக்கும். அவருக்கு எது பிரச்சனையாகும் தெரியுமா? மற்றவர்களோடு இங்கிதமாக விட்டு கொடுத்து மன்னிப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்? அவருடைய குணத்துடைய மறுபக்கம் அது. அதை நடுவுக்கு கொண்டு வரது என்பது பெரும் போராட்டமாக இருக்கும். அவருக்கு எது இபாதத், எது முக்கியமான கவனம் அவர் செலுத்த வேண்டும்? அதில் தான் மற்றவர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது, இதில் அவர் பெரிய ஒரு கவனம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அதே போல இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்றது ஒரு இபாதத். இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வணக்கங்கள்ல உண்டு. இந்த இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நளினக்குடையமுடையவருக்கு இலகுவானது. ஆனால் அவருக்கு எது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது என்ன செய்யும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே மக்களோட சிரிச்சு இங்கேதமாக பழகிறவருக்கு இது கூடாது அப்படின்னு உடச்சி சொல்றது என்ன செய்யும்? கஷ்டமாக இருக்கும். அவருக்குரிய இபாதத்தும் போராட்டமும் எது? அதுதான். அந்த நளினத்தன்மையை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இரக்கம் காட்டுவது மட்டுமல்ல இபாதத். வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது என்றாலாம். சில நேரங்கள் இரக்கம் வராமல் இருக்கிறது என்னது? இபாதத்தா. குர்பானி கொடுக்கிற நேரத்தில் ஜீவ காருண்யம் என்று சொல்லலாமா? மிருகங்களோடு கருணை காட்டுங்கள் கத்தியை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கலாது. அங்கே என்ன செய்யணும்? அறுக்கணும். அறுக்கிறதா அங்கே உனக்குள்ள கடமை. எனவே எல்லா இடத்துல நீங்க என்ன புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், தர்மம் செய்கின்ற ஊதாரி தன்மை உள்ளவன் தர்மம் செய்கிறவன் அவனுக்கு ஒரு இபாதத் தான் அது. ஆனால் அவனுக்கு எது போராட்டம் தெரியுமா? வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்பது என்னது? மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். சிலரை நீங்க புரிஞ்சுக்கணும். வணக்க வழிபாடுகளுடைய பல்வகை தன்மைக்கான காரணங்கள். சிலரை நீங்க பார்க்கலாம், 5 நேரம் தொழுவுறத்துல கரெக்டா இருப்பான். சுபகுக்கு தொழுகை முன் சஃப்ல அழகான முறையில் காலையில் வந்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா அழகாக வந்திருப்பாங்க. எந்த எப்படி சுபகுக்கு இவ்வளோ அழகாக ரெடியாகி வராருன்ற லெவலில் இருக்கு. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி. எதில் இருப்பாரு? வட்டியில் ஈடுபட்டு கண்டிருப்பாரு. அது மாத்திரம் தான தர்மங்கள் அந்த பக்கம் போனால் அது என்னது? எந்த பொது சேவையோ தனிப்பட்ட சேவை எதுவும் என்ன செய்யாது, அங்கே நடக்காது. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். மற்றவர்களை பற்றி குறை சொல்வதில் முதலாவது ஆளாக என்ன செய்வார்? இருப்பார். ஆனால் வணக்க வழிபாட்டில் எப்படி? அந்த மாதிரி ஒரு முன்மாதிரியாக இருப்பார். இவர் ஓகே இது இல்லை. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நஷ்டம் ஏற்படுத்துகின்ற இபாதத், நஷ்டம் ஏற்படுத்தாத இபாதத்துன்னு இஸ்லாத்தில் 2 வகையான இபாதத்தை நீங்கள் பார்க்கலாம். தொழுதா நஷ்டம் வராது உங்களுக்கு, நோன்பு பிடிச்சா நஷ்டம் வராது. அதே நேரம் ஹஜ்ஜி செஞ்சா நஷ்டம் வரும். நாட்டில் இருந்து ஹஜ்ஜி செஞ்சா அதே விட பெரிய நஷ்டம் என்ன செய்யும்? வரும். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் தொழுகையெல்லாம் சரியா இருக்கு. நீங்க பார்க்கலாம், நாட்டில் நல்லா தொழுறீங்க, நல்ல முறையில் வணங்குறீங்க, ஆனால் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன்றீங்கன்னு கேட்டால் என்ன செஞ்சிருவாரு? ஹஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு கட்டம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50க்கு அப்புறம் ஹஜ்ஜி செய்யற மாதிரி என்ன செய்வார்? அந்த ஒரு ஃபீலிங்ல என்ன செய்வார்? இருந்து கண்டிருப்பாரு. இருக்குதா இல்லையா? அப்ப அவரால் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை, ஒரு பொது சேவைக்கு கொடுக்க முடியவில்லை. இவருக்கு எது போராட்டம்? அது போராட்டம். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள்ல தாராளமாக இருப்பாரு, ஆனா தொழுகைக்கு வர மாட்டார். சுபகு தொழுகை, லுகர் தொழுகை, அசர் தொழுகை. சுபகு தொழுகை கஷ்டம் விடுங்க, அசர் தொழுகைக்கு லுகர் தொழுகை, மகரிப் இஷா அதுக்கு கூட என்ன செய்ய மாட்டார்? வர மாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவரால் இது உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் ஒரு போராட்டமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா வணக்கங்களையும் எங்களுக்கு சொல்வதற்கான காரணம், நீ எல்லா வகையிலையும் அடிமை என்று நிரூபிக்கப்படணும். ஒரு சில வணக்கங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் நல்ல முறையில் விளங்கும். சிலரை பார்ப்பீங்க அந்த இபாதத்துக்களை நல்லா இருப்பாங்க, அர்த்தம் விளங்குற இபாதத்துக்கள். ஜக்காத்துக்கு கொடுக்கிறவன் இல்லாமல் கொடுக்காதவனு சேர்ந்து ஈடுபடுறானா இல்லையா? இப்போ யார் ஜக்காத்து கொடுக்கணுமோ அவரை விட யார் கூடுதலாக ஈடுபடுறான்? இப்போ ஜக்காத்தில்
யாருக்கு கடமை இல்லையோ அவர் என்ன செய்யறார்? ஜக்காத் இந்த சமுதாயத்துடைய ஒரு பொது விஷயம் சொல்லி இறங்கி செயல்படுறாங்களா இல்லையா? நல்ல விஷயம். ஏன் அவ்வளோ ஆர்வம்? அதில் ஒரு அர்த்தம் இருக்கு சமுதாயத்துக்கு. என்ன அர்த்தம்? சமுதாயத்துக்கு ரிலீஃப், சமுதாயத்துக்கு உதவி, அதில் ஈடுபாட்டின் மூலம் ஒரு சமுதாயத்தில் ஒரு அறிவு எல்லாமே அதில் கிடைக்கும். அதனால ஜக்காத்தில் கூடுதலாக இறங்கி ஈடுபடுவார்கள். இதே வேலையை பள்ளிக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ வேகமாக ஈடுபடக்கூடியவர்கள் எது சொல்ல மாட்டாங்க? என்னப்பா பள்ளிக்கு காணா, நீங்கள் ஜக்காத்து ஃபண்டுன்னு கேட்டால் 10 லட்சம் 20 லட்சம் தாரீங்க, ஆனால் தொழுகைக்கு காணான்னு அவர்கிட்ட சொல்ல மாட்டார். என்ன காரணம் சொல்ல மாட்டார்? அதில் ஒரு கருத்து அவருக்கு விளங்கலை. எதில் கருத்து விளங்குது? ஜக்காத்தில் விளங்குது. அதே போல தான தர்மம் ஃபித்ரால விளங்குது. அதெல்லாம் காரணம் ஏன் விளங்குது? அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. சமுதாயத்துக்குன்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சு கொள்றோம். இஸ்லாம் என்ன செய்யும்டா, உனக்கு புரிந்து சொல்கின்ற வணக்கம், உனக்கு புரியாமல் இருக்கக்கூடிய வணக்கம், ரெண்டு செஞ்சா தான் அடிமை. நான் உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கிறது. ஒருவர் ஒரு வேலைக்கு போறார், ஒரு ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்ய போறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு 25,000 ரியால் சேலரி, ஆனால் வேலையெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை, ஒரு 20 முறை தோப்பு கரணம் போடணும், அடுத்து வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். எப்படி? வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். இதில் யாராக அந்த தொழில் எடுக்க தயாராகிப்பா? தயாராக இருக்க மாட்டோம். ஆனால் வேலை சிம்பிள், சும்மா சிரிச்சுட்டு இருக்கிறது, அடுத்து தோப்பு கரணம் போடுறது சிம்பிள். காலையில் ரெடியாகி போய் தோப்பு கரணம் போட்டோம்டா முடிஞ்சுது. ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. காரணம் என்ன? 25,000 ஓகே, ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா வேலை செய்யறதுக்கு? ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வேலைக்காண்டி 25,000 என்ன மென்டல்னு நினைப்பாங்களா இல்லையா? நான் என்ன அடிமையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துதான் ஆகும். புரியாம செய்ய மாட்டோம். ஆனா புரியாட்டியும் நீங்க செஞ்சாதான் அடிமை, புரியாது விட்டாலும் செய்தால்தான் அடிமை. ஹஜர் அஸ்வத முத்தமிடணும், ஏன்னு கேட்கக்கூடாது, முத்தமிடணும். அது அடிமைக்குரிய அடையாளம். ஏன்னு தெரிஞ்சா மட்டும்தான் செய்வேன் என்பது அடிமைக்குரிய அடையாளம் அல்ல. 7 முறை அப்படி சுத்தணும், 8 முறை சுத்தக்கூடாது, அது ஒரு அடிமைக்குரிய அடையாளம். அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான். அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான். அடிமையானவன் என்ன செய்வான்? சொன்னதெல்லாம் செய்வான். விளங்கிச்சோ விளங்க. சையில நீங்க 7 முறை ஓடுறீங்க, விளங்கிச்சோ விளங்கலையோ ஓடணும். அது இஸ்லாம் எங்களுக்கு, அது நாங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம். மற்ற இடங்கள்ல எல்லாம் இஸ்லாம் நகத்தை வெட்டு என்று சொல்லுது, இங்க நகத்தை வெட்டாதேன்றது. வெட்டினா இபாதத் என்னது போயிடும். மற்ற இடங்கள்ல எல்லாம் என்னது முடி மொட்டை அடிக்கிறது அவ்வளவு நல்ல ஒரு வேலை இல்லை, அங்க மொட்டை அடிக்கிறதா மிகவும் சிறந்தது என்று இஸ்லாம் என்ன செய்யுது அந்த இடத்துல சொல்லி காட்டுது. எனவே நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், அர்த்தம் புரிந்த வணக்கங்கள், அர்த்தம் புரியாத வணக்கங்கள், இரண்டையும் நீங்க என்றைக்கு செய்ய தயாராகிறீங்களோ அப்பதான் வணக்க வழிபாடு என்ன செய்யும்? பூர்த்தியாகும். இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது என்று சொன்னால், டோட்டலாக சிந்தனையாலும் உள்ளத்தாலும் எங்களோட உடலாலும் நாம வணங்கணும் இறைவனை. எல்லா வகையிலும் இறைவனை வணங்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பல்வகை தன்மையான ஒரு இபாதத்துடைய வடிவம் தான் இது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கொண்டு இன்னொரு அம்சம், இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒருவர் ஒரு செய்தி எழுதுகிறார். என்னன்னு சொன்னால், தொழுகை, நோன்பு இவைகளில் கூடுதலான ஈடுபாடு காட்டுவதற்கான ஒரு செய்தி போன்ற ஒரு வடிவத்தை அவருக்கு என்ன செய்யறார்? இமாம் மாலிக்கு எழுதுறார். 5 நேரம் தொழுகிறது, சுன்னத் தொழுகிறது, இதெல்லாம் தாண்டி தொழுகையிலேயே அந்த நாளை என்ன செய்யறது? கழிக்கிறது. இது மாதிரி எழுதுறார். அப்ப இமாம் மாலிக் அவருக்கு பதில் எழுதுறார். எப்படி பதில்னா, கடமைகளை அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கடமைகளை தாண்டி ஒரு மனிதன் ஒரு துறையில ஈடுபடுறானே, அது மாதிரி ஒரு பதில் எழுதுறார். அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு தொழுகையை திறந்து விட்டிருப்பான், தொழுகையை திறந்து விட்டிருப்பான், அவர் அதில் என்ன செய்யட்டும்? கூடுதலாக ஈடுபடட்டும். ஆனா சிலருக்கு அல்லாஹ் தொழுகை என்ன செஞ்சிருக்க மாட்டான்? திறந்திருக்க மாட்டான். தர்மத்தை என்ன செஞ்சிருப்பான்? திறந்து விட்டிருப்பான். சிலருக்கு அல்லாஹு தஆலா நோன்பை திறந்து விட்டிருப்பான். சிலருக்கு அல்லாஹு தஆலா மார்க்க அறிவை தேடுதலையும் அதை பரப்புதலையும் என்ன செய்திருப்பான்? திறந்து விட்டிருப்பான். அல்லாஹு தஆலா எனக்கு அதை என்ன செஞ்சுக்கிறான்? திறந்து விட்டுக்கிறான். இமாம் மாலிக் சொல்றாரு, அறிவை தேடுதலையும் அறிவை பரப்புதலை எனக்கு அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான். எனவே உங்களை விட நான் சிறந்தவனும் அல்ல, என்னை விட நீங்க சிறந்தவரும் அல்ல. உங்களுக்கு எது திறக்கப்பட்டுச்சோ அந்த இபாதத்தில் என்ன செய்யுங்க? நீங்க இருங்க. எனக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறதோ அதுல நான் என்ன செய்கிறேன்? கூடுதலாக ஈடுபடுகிறேன் என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். நீங்க என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், எல்லா வகையான இபாதத்துக்களை செய்வதோடு உங்களுக்கு ஒன்றில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருப்பான்? ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருப்பான். அதுல இயல்பாக நீங்க ஈடுபடுவீர்கள், இயல்பாக ஈடுபடுவீர்கள். அதுல கூடுதலான கவனத்தை என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும் என்பதை இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியில் என்ன செய்றாங்க? உணர்த்துவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதனால் தான் நம்ம ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் நீங்க பார்க்கலாம், சில அறிஞர்களுடைய இபாதத்துக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது, அருகில் நெருங்க முடியாத அளவுக்கான இபாதத்துக்கள் இருந்திருக்கிறது. அதுல குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தில் அவங்க காட்டிய கவனங்கள், நான் சொல்லலை இங்க 5 நேர தொழுகை அது மட்டும் சொல்லலை,
5 நேர தொழுகையை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் செஞ்சாகணும், கடமை. சுன்னத்து தொழுகையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட கடமை மாதிரியான அம்சங்கள், கடமை அல்ல. அதான் முந்தி பிந்தி தொழுகிறோமே, அதெல்லாம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வளமையாக இருக்க வேண்டிய விஷயம், வித்திர் வளமையாக இருக்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி நிறைய தொழக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்த வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஒரு அறிஞருடைய வரலாறு பாருங்க. நான் சொன்ன அந்த படிமுறையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, வணக்க வழிபாடுடைய பல்வகை தன்மை, அது இஸ்லாத்துக்கே உரிய சிறப்பு. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா இந்த பல்வகை தன்மையில நம்ம ஈடுபடணும். ஒன்றில் மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது, எல்லாம் வரணும். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒன்றை மட்டும் திறந்து விடுவான், ஒன்றை மட்டும் என்ன செய்வான், திறந்து விட்டுருவான். கூடுதலாக அவருக்கு ஈடுபட முடியுமாக இருக்கும். அவர் என்ன செய்யணும், மற்றவைகளையும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு இதுல கூடுதலாக என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும் என்பதை இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன செய்றாரு, அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, சஃபி என்ற ஒரு அறிஞர் அறியப்பட்டார். இது நான் 3வது பகுதி. சஃபி அப்படின்னா என்ன, சஃபி என்று சொன்னா சப்போடு சம்பந்தப்பட்டவர் அர்த்தம். அந்த அறிஞர் அதுல பிரபல்யமான சஃபி என்றே அவருக்கு புனை பேர். அவர் கொஞ்சம் பள்ளிக்கு தானாக தனியே வந்து கொள்ள முடியாத நபர், தானாக தனியே வந்து கொள்ள முடியாத ஒரு நபர். அப்போ அவர்கிட்ட பலர் கேட்குறாங்க, இந்த வழியோடு நீங்கள் வரணுமா, உங்களுக்கு தான் சலுகை இருக்குது என்று. அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னான்னு சொன்னால், அதானுக்குரிய நேரம் தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு, இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் ஃபத்லுபூனி ஃபில் கப்ர். அதான் சொல்லப்பட்டு என்னை சஃப்ல நீங்க காணலேண்டா என்னை கபர்ல வந்து பாருங்க. அதான் சொல்லப்பட்டு என்னை சஃபில் நீங்கள் காணவில்லை என்றால் என்னை கபரிலே வந்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு, தொழுகை எனக்கு என்ன செய்யாது, என்றைக்கும் நான் அதை பிந்த நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அறிஞர் சஃபி என்று அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா, அவர் என்றைக்கும் அந்த சஃபோடு வாழ்ந்தவர் என்பதற்காக அறியப்பட்டார். இப்படி ஒரு கவனம் இருக்குது, மிக கஷ்டமான ஒரு கவனம் தான் அது. எல்லோருக்கும் இதே கவனத்தை எடுக்க முடியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு என்ன செஞ்சிருவான், அந்த தொழுகையில் உள்ள அந்த கவனத்தை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுத்துருவான், திறந்து என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, இதை நம்ம சொல்லலாமா, நம்ம ஒரு வார்த்தைக்காவது சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை, இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் ஃபத்லுபூனி ஃபில் கப்ர். என்னை சஃப்ல காணலன்னா கபர்ல பாருங்க, நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கவனத்தை என்ன செஞ்சாரு, அவர் எடுத்தார். நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி பலர் இருந்திருக்கிறாங்க, அந்தந்த விஷயத்துல கவனம் எடுத்தாங்க.